சம்மரில் மாய்ஸ்சரைசர் இல்லாட்டியும் நம்மளுக்கு வின்டரில் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக வேணும். ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாய்ஸ்சரைசர் லோஷன் வந்து இப்போ கரெக்டாக செட் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிவியா பார்த்துருவோம். நிவியா வந்து கொக்கோ நியூட்ரிஷன் சொல்லிட்டு இது வந்து என்னென்னா 5 கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது வந்து 5 கம்ப்ளீட் கேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 48 hours மாய்ஸ்சரைசேஷன், அப்புறம் கீப் டீப் நியூரிஷ்மெண்ட் அண்ட் ட்ரைனஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்மூத் ஸ்கின் ஃபீல் அண்ட் ஹெல்த்தி லுக்கிங் ஸ்கின். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துக்கலாமா? இது இந்த மாதிரி பம்ப் பண்ணிக்கிறணும். ஓகே, 2 பம்ப்பு. ஸோ உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு தக்க நான் எவ்வளோன்னு பார்த்துக்குறேங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, குயிக்லியாக அப்சர்வ் ஆயிடுது. என் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஷைனிங்கும் அண்டு ஒரு நம்ம ட்ரைனஸை வந்து அப்படியே பிரேக் அவுட் பண்ணுது. பாருங்கள் ஸ்கின் எவ்வளோ ஷைனியாக இருக்குன்னு. ரொம்ப பிசுன்னு இல்லாமல் ஸ்கின் வந்து ஒரு நல்லா ஆயிலி ஃபீல் இல்லாமல் நல்லா ஒரு ஹெல்த்தியாக தெரியுது. பார்க்குறதுக்கே ஒரு க்ளோவாக அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து இது சூட்டபிளான ஒரு லோஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்லின் கொக்கோ க்ளோ. ஓகே, இதுவும் வந்து நான் 48 hours வந்து லாங் லாஸ்டிங்காக மாய்ஸ்சரைஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுவும் அதே தான், அதே பம்ப். இது வந்து ஒயிட்டாக இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு கொக்கோ கலரில் இருக்குது, ஒரு மைலோ கலர் மாதிரி. இதோட ஸ்மெல் என் மாஸ்கில் ஒட்டிடுச்சு. இதோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சூப்பரான ஸ்மெல் வருது. அப்படியே வந்து சாக்லேட்டோட ஸ்மெல் வருது. இதுவும் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரொம்ப பிசுன்னு இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்குது. எனக்கு எல்லாத்தையோட ஒரு ஸ்மெல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம்னா என்சாண்டர். நம்ம ஃபாரின் ஐட்டமாக போயிடுறோம். ஸோ என்சாண்டர் வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோடய ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நிறையா வந்து ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இது வந்து என்னென்னா பர்ஃப்யூம் பால் லோஷன் அண்ட் பர்ஃப்யூம் ஸ்மெல்லும் லைட்டாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிருக்கிறாப்புல இருக்கும். ஸோ ஆலிவ் ஆயில் அண்ட் ரோஸ் வாட்டர் அண்ட் லில்லி எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இது ரொம்ப சார்மிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, தேஞ்சு கூட போயிடுச்சு. இது வந்து 24 hours, அதாவது 1 hour ஃபுல்லாக இதோட பர்ஃப்யூம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆலிவ் ஆயில் இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின்னை மாய்ஸ்சரைசராக வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இது நார்மல் டைப் தான். என்ன வர மாட்டாங்க. ஐயோ, எப்படி வர வச்சுட்டேன். ஸோ இதான் இது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது. வந்து இது ரொம்ப நேரம் நிற்குமாங்கிற டவுட்டு தான். அதை 2 கம்பேர் பண்ணல. ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ புதுசாக வந்து லான்ச் ஆகிக்கிற மெனிஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது வந்து டாக்டர் ரெட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஒரு க்ரீம். ஸோ இது வந்து நிறையா டாக்டர்ஸ் அண்ட் பியூட்டிஷியன் அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு இது. ஸோ இது எவ்வளோ இதாகுதுன்னு பார்ப்போம், ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப வெரி ட்ரை ஸ்கின், ரொம்ப ட்ரையான ஸ்கின்னுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும். டோன்ட் யூஸ் ஆயில் ஸ்கின் பர்சன். இது வந்து இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா வெறும் பட்டர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹைட்ரேஷன் அண்ட் மாய்ஸ்சரைசேஷன்.
இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஆக்சுவலி ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். மற்ற லோஷன்ஸை யூஸ் பண்ணுறத விட இந்த ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு மட்டும் சஜஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அப்படி தான் போட்டிருக்கு. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதாவது தண்ணி மாதிரி இல்லாமல் லைட் வெயிட்டாக இல்லாமல் ரொம்ப திக்காக இருக்குது. பார்த்தீங்களா? வந்து நார்மலாக உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணுறதை விட ஐ திங்க் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க, நிறையா இச்சினஸ் அண்ட் வெரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு தக்கது தான் இது வந்து தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதோட இது. ஸோ இது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வேறு இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நார்மலாக ஸ்கின் உள்ளவங்களுக்கோ இல்லை வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க யூஸ் பண்ணுறதுக்கு தக்கன ஒரு லோஷன் கிடையாது இது. கண்டிப்பாக வந்து ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க அண்ட் ரொம்ப ட்ரைனஸான ஸ்கின் உள்ளவங்க, அப்புறம் வின்டரில் வந்து ஐ மீன் ரொம்ப குளிரான பிரதேசத்தில் உள்ளவங்க, ரொம்ப இந்த ட்ரை ஸ்கின்னால் அவதிப்படுறாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தக்கன உள்ள பாடி க்ரீம் நினைக்கிறேன். பா செம்ம பிசு பிசுப்பாக இருக்குமா, இதெல்லாம் செட் ஆகாது நமக்கு. ஏன்னா எனக்கு நார்மல் ஸ்கின் தான். ட்ரை ஸ்கின் ஆரம்பத்தில் ட்ரை ஸ்கின், எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் கிடையாது, நார்மலான ட்ரை உள்ள ஸ்கின் தான். கரெக்டாக சம்மருக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் அண்ட் வின்டரில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும், அந்த மாதிரிலாம் ஸ்கின் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேஸ்லின் ப்ளூ ஜெல்லி இதை பார்க்க போகிறோம். ஓகே, வேஸ்லின் ப்ளூ ஷீல் அப்படின்னு சொல்கிற ரிச் கண்டிஷனர் ஜெல்லி இல்லை கொக்கோ பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வந்து வேஸ்லின் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். பண்ணி பார்த்துலாமா? பா, இது செம்ம ஸ்மெல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை லைட் அப்படி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான். எனக்கு பாடி லோஷன் யூஸ் பண்ண பிடிக்காத, ஒன்லி வேஸ்லின் தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஓகே. இது ஃபேஸ் அண்டு நீங்கள் நெக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஓகே தான். வேஸ்லின் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ எனக்கு மாய்ஸ்சரைசர் அந்த 24 hours இருக்கணும், 48 hours இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நல்ல ஸ்மெல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக நம்ம எங்கேயும் ஸ்கின் வெளியே போகிறதுக்கோ இல்லை வந்து நம்ம வெளியே போகிறதுக்கோ ஜஸ்ட்டு வந்து ஒரு அப்ளை, ஒரு சன் டேமேஜ்லேருந்தோ வின்டர் சீசன்லேருந்தோ லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது தான் இது ஓகே. பட்டு இது அவ்வளோ காணாது ஃபுல் பாடிக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஓகே தான், ஏன்னா அது லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், நெய் மாதிரி இருக்கும், பட்டர் மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது அவ்வளவோ சூட் ஆகாது, அதாவது ஸ்கின் ஃபுல்லானா சூட் ஆகாது. ஜஸ்ட்டு உங்கள் ஹேண்ட் அண்ட் ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறதால நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எம் கெஃபைனோட ஒரு பாடி பட்டர் க்ரீம். ஸோ ஓகேவா, இது வந்து செர்ரி, இதில் வந்து பெர்ரிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, பெர்ரிஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஓகே, இது வந்து கூல் ஆன் ப்ளேஸில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் எதுவும் யூஸ் பண்ணலை. இது வந்து என்னென்னா நான் ஸ்மிட்டனில் வாங்கினேன், ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்ப்போன்னு வாங்கினது. இது வந்து நான் யூஸ் பண்ணுற கிடையாது, நோ யூஸ். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். திறக்க முடியல. ஃபஸ்ட்டு லைட்டாக ஸ்மெல்லு லைட்டாக செர்ரி வாடை வருது, பெர்ரி வாடை வருது. ஐ திங்க் இந்த ஃபுட்டோட ஸ்மெல்ல லைட்டாக கலந்துருக்காங்க.
பட் மெயின் வந்து அடிக்கிறது பட்டர் தான். ஃப்ரூட்டோட ஸ்மெல்லில் மட்டும் கலந்துட்டு அந்த பட்டரை மட்டும் இது பண்ணிக்கிறாங்க. நல்லா இதை தேக்கையிலையும் பட்டர் மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன க்ளோ கொடுக்குது, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அவ்வளோ ஒர்த்தாக தெரியலை. ஸோ அடுத்து பார்த்துடலாம். அப்புறம் வந்து பாடி கொப்பைட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஸ்ட்ராபெரி பாடி பட்டர் சொல்லிக்கிறாங்க. ஸோ இது பார்ப்போம். ஸ்ட்ராபெரி செல் நல்லா ஸ்ட்ராபெரி செல் ரொம்ப வந்து தூக்குது. ஸோ இது நம்ம பார்ப்போம். இது ஒரு லைட் வெயிட்டான பாடி பட்டர் மாதிரி தான் இருக்குது. நம்ம இதோட ஸ்மெல்லு தான் வா செமையாக இருக்குது. இது வந்து லாங் லாஸ்டிங் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஜஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ அண்ட் ஸ்மெல், அவ்வளோதான். ஓகே, இதை வந்து நீங்கள் வின்டர் சீசனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கெஃபைனை எடுத்துக்கிட்டேனாலும் இது அவ்வளோலாம் யூஸ் ஆகாது. ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. லைட் வெயிட்டாக உள்ளது வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்காது. கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் வின்டர் சீசனில் வந்து நம்மளுக்கு ரொம்ப மாய்ஸ்சரைசராக இருக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறங்க. ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க மட்டும்தான் வந்து லைட் வெயிட்டான க்ரீம் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கெட்டியாக பார்த்து வாங்குங்க, ஓகேவா? நார்மல் ஸ்கின் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஹிமாலயா. ஓகே, இது இப்படி ஒரு டப்பா தான். ஓகே, இப்படி ஒரு மூடி இருக்குது. இதை வச்சுட்டோம்னா இப்படி வருது. ஸோ இப்படி இருக்குது. இது வந்து நல்லா திக்னஸாக இருக்குது, லைட் வெயிட்டாக இல்லை. இது வந்து கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஒரு சூட்டபிளானது. ஏன்னா இது வின்டர் சீசனுக்குள்ளது தான். ஸோ இது வந்து பார்த்திங்களா இப்படி தான் இருக்கணும். வின்டர் சீசனுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும் தேவை கிடையாது. நீங்கள் சம்மர் டைமில் லைட் வெயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை ஸ்கின், அதாவது ரொம்ப ட்ரை ஸ்கின் அவங்களுக்கு இது ஏற்றது கண்டிப்பாக. 1 டே ஃபுல்லாக இருக்குமா. இல்லை ஜொஜோபா ஆயில் அண்ட் வீட் க்ரீம் அண்டு ஆல்மண்ட் ஆயில் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். கையே அப்படியே பலன்னு இருக்குது இவ்வளோ லோஷன் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ இதோட இதே பார்த்திங்கன்னா வின்டர் தான் இதோட கலர் பார்த்திங்கனாலே வின்டர் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வின்டர் சீசனுக்குள்ளது, பார்த்து வாங்கிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு செட்டஃபில் மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இதோட பேக்கில் பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப நான் க்ரீஸியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் அவகேடோ ஆயில், விட்டமின் இ அண்ட் B3 ப்ரோ விட்டமின்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்கின் பேரியர் பண்ணும், அதாவது நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்கும்னு சொல்லிட்டு 1 வீக்குக்கு இவங்க வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம், 549 ரூபா. ஸோ இது கொஞ்சம் ஜாஸ்தி தான், அதுவும் இவ்வளோ சின்ன பாட்டிலுக்கு. இப்போ இந்த லோஷனை வந்து நம்ம மசாஜ் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஸ்மூத்தியாக நான் க்ரீஸி, அவங்க சொன்ன மாதிரி நான் க்ரீஸியாக தான் இருக்குது. இது எனக்கு வந்து 1 வீக் ரிசல்ட் பண்ணிச்சின்னு பார்த்தோம்னா 1 வீக் எடுக்கலை, இது வந்து கொஞ்சம் ஸ்கின்னு நல்லா ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்கும். இது வந்து நம்ம அப்ளை பண்ணக்கப்புறம் நம்ம ஹேண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு க்ளோயிங் இருக்கும். வேறு எதுவும் வித்தியாசமாக தெரியாது, ஒரு நான் வெயிட் க்ரீம் தான். ஓகே, நான் என்கிட்ட உள்ள எல்லாமே நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ இதான் வந்து பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசிங் லோஷன் என்கிட்ட உள்ளது. ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக பிடிச்சது எதுனா, இவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான பர்சனலாக என்ன மாய்ஸ்சரைசேஷன் லோஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா,
வேஸ்லைன் இதான் வந்து என்னுடைய உண்மையாகவே மோஸ்ட்டு கொக்கோ பட்டர் அண்டு வேஸ்லின் க்ரீம். இது உண்மையாகவே சூப்பர், செம்ம சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இது வின்டர் சீசனுக்கு அவ்வளோ சூப்பர்னு நான் சொல்லலாம். ஏன்னா வந்து இது பாடியை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. இது ஸ்மெல் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. நிவ்யா ஓகே தான், பட் இருந்தாலும் வேஸ்லின் வந்து ரொம்ப சூப்பர். ஸோ என்னோடய ரெக்கமெண்ட் வந்து வேஸ்லின் தான். ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? பாய்.